மக்களே, ஐ எம் சுகன்யா. உங்கள் லக்ஸ் ஸ்டுடியோ யூடியூப் வியூவர்ஸ்க்கான இன்னைக்கு ஒரு நியூ கண்டென்ட். ஸோ இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் அவரை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உயிரோட கிடையாது. ஸோ அவர் வந்து டைனமிக் லீடர் அண்ட் வந்து சமூக தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆம்ஸ்ட்ராங் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்து வர ஒரு பொலிட்டீஷியன்ஸ். அவர் ஏஜ் வந்து 40+. ஸோ இந்த பொலிட்டிஷியன்ல இருக்க ஈடுபாட்டு காரணத்தினால அவர் வந்து பிஃபோர் 3 இயர்ஸ் முன்னாடி தான் மேரேஜ் ஆல்சோ பண்ணாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2000ல இருந்தே இந்த பொலிட்டிஷியனா இருந்து வந்தவர் தான். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி, நம்ம சென்னையில மாநகராட்சி தேர்தல் வந்துச்சு இல்லையா, அதுல வந்து தேர்ச்சி பெற்று கவுன்சிலரா அப்பாயின்மெண்ட் ஆனவர். அவங்க அப்பா கூட பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன்ஸ் தான். ஸோ அவர் நேம் வந்து கிருஷ்ணன். அவர் வந்து திராவிட கழகம்ல பணியாற்றினவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா பகஜி சமாஜ் அதுல வந்து மாநகர தலைவராகவும் இருந்தவர். தலித் மக்கள் நல்வாழ்வுக்காக இவர் பாடுபட்டவர். லாயரா ஆகணும்னு ஆசைப்பட்ட பசங்களுக்கு எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் பண்ணிடுறாரு. இது மட்டும் இல்லாம நிறைய ஹெல்ப் இவர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தாரு. இவருடைய துயரமான மர்டர் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பெரம்பூர்ல இவரு நியூவா ஒரு ஹவுஸ் வந்து கட்டிட்டு இருக்காரு. அது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அதுக்காக இவர் பக்கத்துல இருக்க ஐநாவரத்துல ஃபேமிலியோட ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஸ்டே பண்ணிக்கிட்டே வந்து பெரம்பூர் இருக்க ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்து வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு டைம்ல இவரு பப்ளிக் பிளேஸ்ல சக ஊழியர் தொண்டர்களோட நின்று பேசிட்டு இருக்காரு ஈவினிங் டைம்ல. அந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 ஃபுட் டெலிவரி பண்ற பர்சன்ஸ், ஓகேவா. ஸோ அவங்க வந்து என்டர் ஆகுறாங்க அந்த ஏரியாக்குள்ள. அங்க இருக்க தொண்டர்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும் சந்தேகம். அது எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, எப்பயும் ஃபுட் டெலிவரி பண்றவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஆனா ஒருத்தர் மட்டும் தாடி வச்சிருக்க பார்த்த சந்தேகம் வருது. அவங்க கரெக்டா என்ன பண்றாங்க, சந்தேகமா இவருக்கு மேல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன் தலைவரை காப்பாத்துறதுக்காக தொண்டர் வந்து பின்னாடி இழுக்கிறதுக்குள்ள அவனுங்க 8 பேருமே ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் அப் பண்ண காரணத்தினால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ கரெக்டா வந்து ஸ்கெட்ச் போட்டு சரமாரியே வெட்டியிருக்காங்க. இதுதான் உண்மையான விஷயம். இது மட்டும் இல்லாம அவர் ஓடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு வெட்டே காலிலே வச்சுட்டாங்க. அப்பதான் ஓட முடியாதுன்றதுக்காக. அதுக்கப்புறமேட்டு வெட்டுன்னு வெட்டி சாச்சிட்டாங்க. கூட இருந்த தொண்டர்கள் 2 பேத்துக்கு பாத்தீங்கன்னா காதுலயும் விரல்லையும் வெட்டு. இது வெட்டுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தொண்டர் ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த 8 பேருமே வந்து ஃபுட் ஆர்டர் பண்ற ட்ரெஸ் கோட போட்டிருக்காங்க. அப்பதான் சந்தேகம் வராதனால. எதுக்கு அந்த ட்ரெஸ் கோட் அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியாவிலேயே ஒரு பிரபல ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல எப்பவுமே ஃபுட் ஆர்டர் பண்றதுக்காக அந்த ட்ரெஸ் போட்டு நிறைய பசங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதை ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்கெட்சை போட்டு அவங்க அந்த டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுல அந்த தொண்டருக்கு ஒருத்தர் மட்டும் தாடி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அவங்க கிட்ட வரப்பவே வந்து தான் தலைவரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவர் பின்னாடி இழுக்கலான்னு முயற்சி பண்றதுக்குள்ள அவங்க வேகமா சரன்னு முன்னாடி வந்து அவரை தள்ளி விட்டு இவரை வேகமா சரமாரியே வெட்டியிருக்காங்க. வெட்டின உடனே இவர் ஓடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் வெட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டு காலிலே வெட்டியிருக்காங்க. அப்பதான் அவர் ஓட முடியாதுன்றதுக்காக. அவர் வெட்டி கொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த 8 பேருமே போயிட்டு சரண்டரும் ஆயிருக்காங்க. சரண்டர் ஆனதுல அவங்க என்ன வெளியே சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பாலான்றவர் தான் வெளியே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போன வருஷம் பட்டினப்பாக்கம்ல ஆர்கா சுரேஷ் என்னுடைய அண்ணன், அவரை வெட்டி தான் கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் ஆம்ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்ற எண்ணத்துலதான் நான் இதெல்லாம் பண்ணினேன். இதனாலதான் நான் ரிவெஞ்ச் எடுத்து இந்த ஸ்கெட்ச் போட்டு நான் கொன்னதுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெட்டின உடனே நான் ஒரு பட்டாக்கத்தில் தான் அவர் வெட்டினேன். அந்த ரத்தத்தை கூட நான் கழுவுல எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் சாமியை கும்பிட்டேன். 1 வருஷத்துல என் அண்ணனை கொன்னவரை நான் வெட்டிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல நான் போய் கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குமூலத்தை வெளியே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டுதான் பண்ணினேன் அப்படின்ற அவர் வெளியே சொல்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தான் அண்ணன் மட்டும்தான். இது மட்டும்தான் மக்களே துயரமான விஷயம். இப்படிதான் அவர் வெட்டியிருக்காங்க. இனிமேட்டு அவர் காப்பாற்ற முடியாது. இவ்வளவு வெட்டு போட்டு இனிமேட்டு அவர் குலைக்கவும் முடியாது. ஏன்னா அவர் ஒரு நல்ல மனுஷன் இல்லையா. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண ஒரு இறக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. பிகாஸ் வந்து பொலிட்டிஷியன் இருக்கவங்க நிறைய பேர் வந்து நல்லதுக்காக பாடுபடுறாங்க. அது யாருக்கும் தெரியவும் மாட்டேங்குது. இவங்க இதுக்காக தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு இது தெரிய முடியுது. ஒரு இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நல்லவங்கன்னு நமக்கும் தெரியுது. ஸோ இப்போ மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் அவரும் வந்து ஒரு நல்லவர் தான். ஸோ அவருடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணுவோம். நன்றி.